Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை மாங்காயை வச்சு ஒரு மேங்கோ கேண்டி செய்ய போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு மாங்காய் எடுத்துர்க்கேங்க. பச்சை மாங்காய். அதை நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நாம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் ஜெலட்டின் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் பீஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாங்காய் கட் பண்ணி வேக வச்ச பீஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு அழுத்தி கொடுத்தீங்கன்னா மொத்தமும் வடித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர், அது ஆப்ஷனல் தான், நல்லா க்ரீனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜெலட்டின், அதை இதில் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மேங்கோ கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கப்பில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துருக்கேன். இதை எடுத்து நான் குட்டி குட்டியாக பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது தேங்காய் துருவல், டெசிகேட்டட் கோகோனட், அது உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கும், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான மேங்கோ கேண்டி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மேங்கோ கேண்டி ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.